அன்புடையீர் வணக்கம். இன்றைய பகிர்வில் நாம் பார்க்க போவது ஏகாதசியின் சிறப்பு. நேற்று ஏகாதசியினுடைய சிறப்பையும் மகிமையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம் பேச போகிறது கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவில். ஆமாங்க, அந்த கோவிலுக்கு பொதுவாகவே கேரளா மாநிலங்களில் கோவிலுக்கு யானையை தத்து கொடுப்பாங்க, தானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மன்னன் வேண்டிக்கிறார், என்னுடைய அரண்மனை பாதுகாப்பாக இருந்ததுன்னா நான் குருவாயூரப்பனுக்கு ஒரு யானையை தானம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தானமும் பண்ணிட்டார். அந்த யானை அங்கே தானம் பண்ணும்போது அதனுடைய வயது 10ங்க. 10 வயசில் அந்த கோயிலுக்கு வந்த அந்த யானை குருவாயூரப்பனை சுமந்துட்டு பிரகாரம் சுற்றி வர்றது, ஊரில் நகர்வலம் வர்றது, அந்த மாதிரி பணிகளை செஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த யானையை வாடகைக்கு பிற கோயில்களில் கேட்டாலும் கூட அது போகாதுங்களாம். மண்டி போட்டுட்டு அழுதுகிட்டே இருக்குமா. நான் செமந்தா குருவாயூரப்பனை மட்டும்தான் செமப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய பாவங்கள் இருந்திருக்கு. கோவில் நிர்வாகங்களும் அதன்படியே மற்ற கோயில்களுக்கு அதை வாடகைக்கு கொடுக்காமலே இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த விஷ்ணுவனுடைய கருணை, கிருஷ்ணனுடைய கருணையை பற்றி நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும். அந்த யானை இறக்கும்போது ஏகாதசி அன்னைக்கு தாங்க இறக்குது. நேற்று நாம் சொல்லியிருக்கோம், ஏகாதசியினுடைய இறப்பு விஷ்ணு பகவான் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவார், முக்தியை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். ஒரு விலங்கினத்திற்கு கூட முக்தியை கொடுக்கக்கூடிய விஷ்ணு பகவான் நமக்கும் கொடுக்க வல்லவர். ஏகாதசி திதியில் நாம் விரதத்தை அனுசரித்து முக்தியடைய முயற்சி செய்வோம். மேலும் அந்த யானைன்னு யாரும் அங்கே சொல்கிறது இல்லைங்க. கஜராஜன், கேசவன் அப்படிங்கிற பெயரால் தான் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. 1913 பிறந்தது. 10 வயசில் அந்த கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்டு 1976 ஏகாதசி திதியில் காலமாகி வைகுண்டநாதனை அடைஞ்சு முக்தி பெறுதுங்க. கேரள அரசு கஜராஜனான கேசவனுக்கு ரயில்வே ஸ்டேஷனை இறங்கி குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகிற இடத்துல ரவுண்டானாவில் அதுக்கு சிலை வெடித்து அதை கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. நாமும் ஏகாதசி விரதம் இருந்து வைகுண்டநாதனை அடைய முயற்சிப்போம். விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை பெறுவோமாக. நன்றி.